மாஸ்டர்பேஷன், சுய இன்ப பழக்கம் அப்படிங்கிறது இளைஞர்கள்ட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து மக்ரூஹ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை கேள்விப்படுறோம். இது ஹராம் இல்லை, மக்ரூஹ் தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மாஸ்டர்பேஷன் ஆண்கள்கிட்ட மட்டும் இல்லை, சுய இன்பம் காண்பது இன்றைய காலத்தில் அதிகமாக பெண்களிடத்திலையும் காணப்படுது. இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக தான் இஸ்லாம் இதில் தீர்ப்பு சொல்லுது. குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வசனம், முஃமின்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள். யாரிடத்துல தன்னுடைய மனைவிமார்கள் வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகள் இல்லை இந்த காலத்தில், தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் தன்னுடைய கற்பை அவர்கள் பாதுகாப்பார்கள், தன்னுடைய இன்பத்தை அவர்கள் தேடிக்கொள்வார்கள். இதை தவிர வேறு எதில் அவன் தன்னுடைய கற்பை பாதுகாக்க நினைத்தாலும், தன்னுடைய இன்பத்தை அவன் காண நினைத்தாலும் அவர்கள் எல்லை மீறியவர்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அப்போ ஒரு ஆண், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். யார் உங்களில் வயதை அடைகிறீர்களோ, ஆண்களோ பெண்களோ, நீங்கள் திருமணம் செய்யுங்கள். ஏன் திருமணம் செய்யுங்க? அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், அடுத்து என்ன உங்களுக்கு தெரியுமா, கற்பை பாதுகாக்கும். அப்படி உங்களுக்கு இயலவில்லை என்றால் என்ன செய்யுங்க? நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தப்பான காரியத்தை செஞ்சு உங்களுடைய தேவைகளை தீர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லல, நோன்பு வைங்கன்னாங்க. அது உங்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ திருமணம் தான் இறைவன் கொடுத்த இயற்கையான இன்பத்தை தீர்ப்பதற்கு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மார்க்கம் கொடுத்த வரைமுறை. சரியா? இந்த வரைமுறையை மீறி யார் எதை செய்தாலும் அது வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல எல்லை மீறியதாகத்தான் கருதப்படும். இது மக்ரூஹா, இது ஹராமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பான்மையான அறிஞர்கள், மார்க்கத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அல்லது இந்த காலத்துல வந்த ஷேக் இப்னு பாஸ், இது போன்ற பெரும்பான்மையான அறிஞர்களிடத்துல இந்த செயல், சுய இன்பம் காணக்கூடிய இந்த செயல் ஹராம். சில அறிஞர்கள், ஷேக் அஹ்மத், இமாம் ஷௌகானி, இது போன்று சில அறிஞர்கள் இதை வந்து ஹராம் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வராங்க. ஆனால் மார்க்க ஆதாரங்களின் அடிப்படையில, குர்ஆனுடைய வசனங்களின் அடிப்படையில பெரும்பான்மை அறிஞர்களுடைய கருத்து ஹராம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஏற்றமானதா அறிஞர்கள் அடிப்படையில தெளிவாகுது. ஏன் இது ஏற்றமான தெளிவாகுதுன்னா, மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடியது முதல் துவக்கம். அது ஒரு தவறான செயலுக்கு மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடியவனுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? அது யார் மேலையா இருக்கும்? அந்த கற்பனை எதை அடிப்படையா கொண்டு இருக்கும்? அங்க கேள்விகள் இருக்கு. எண்ணம் இல்லாம இந்த செயல்பாடு செய்ய முடியாது. அந்த எண்ணத்தை யார் மேல வைப்பான்? ஹராமான உறவு மேலதான் வைப்பான். எதை பார்த்து வைப்பான்? ஹராமான காட்சியை பார்த்தா வைப்பான். அந்த ஹராமான காட்சியை பார்க்க துவங்குறவன் எப்படி ஒரு பெண்ணை கற்பனை செய்வான்? தவறான எண்ணத்துல நிர்வாணமாகத்தான் கற்பனை செய்வான், அல்லது ஈர்ப்பாகத்தான் கற்பனை செய்வான். அப்ப அதை கற்பனை செய்யறது கூடுமா? அனுமதிக்கப்படாத பெண் அப்படி பாக்குறது கூடுமா? அனுமதிக்கப்படாத பெண்ணை நினைக்கிறது கூடுமா? அதே மாதிரி ஒரு பெண் அனுமதிக்கப்படாத ஆணை நினைக்கிறதோ, அனுமதிக்கப்படாத பெண் நினைக்கிறதோ, ஆணை நினைக்கிறதோ, அல்லது தவறான காட்சிகளை பார்க்கிறதோ கூடுமா? கூடாது. இப்ப இந்த செயலோடு இணைந்த எல்லாமே ஹராம் தான். இது உன்னுடைய தந்தை முன்னாடி செய்வியா? உன் தாய் முன்னாடி செய்வியா? உன் மனைவி முன்னாடி கூட செய்வியா? செய்ய மாட்ட. ஏன் செய்ய மாட்ட? இது ஒரு அருவக்கத்தக்க தவறான காரியம்னு உன் மனசுல எண்ணம் இருக்கு. இப்ப எப்படி அதை மார்க்கம் அனுமதிக்கும்? சயின்ஸ் அடிப்படையில் இது நல்லதா கெட்டதாங்கிற பேச்சுக்கெல்லாம் நம்ம இங்க போக வேண்டிய அளவீடே இல்லை. உனக்கு வயதை கடந்தால் திருமணம் செய்யதான் மார்க்கம் சொல்லுது. உன்னுடைய ஆசை ஹலாலா தீர்ப்பதற்கு, முழுமையான இன்பத்தில் தீர்ப்பதற்கு இறைவன் வைத்திருக்கக்கூடிய நியதி உன் மனைவி, உன் கணவன். இந்த உறவுல சரியாயிட்டீங்கன்னா முடிஞ்சிரும். அப்படி ஒருவேளை உனக்கு மனைவி அமைந்தும் கணவன் அமைந்தும் உன்னால உன்னுடைய விஷயத்துல தீர்த்தி ஆக முடியல, ஒரு பெண்ணுக்கு அந்த குறை இருக்கு, ஆணுக்கு ஒரு பெண்ணு குறை இருக்குன்னா ரெண்டு பேரும் அல்லாஹ்வை பயந்து விலகிக்கோங்க. வெரி ஹலாலான உறவை தேடிக்கொண்டு ஹலாலான உறவின் அடிப்படையில மறுபடியும் அந்த உறவை சீரமைத்துக் கொள்ளுங்க. அதான் மார்க்கம் சொல்லக்கூடிய அளவீடை தவிர நீங்க இதை போய் செய்யுங்க அதை போய் செய்யுங்கன்னு சொல்லி மார்க்கம் எங்கேயும் அனுமதி கொடுக்காது. மாஸ்டர்பேஷன் முழுவதுமா ஹராமான செயல். அது மக்ரூஹான செயலா இருந்து நீங்க சொன்னாலும் கூட இது உங்களை அது பக்கம் தான் கொண்டு போகும். ஹராம தான் பார்த்து செய்வீங்க, ஹராமான எண்ணத்துல தான் செய்வீங்க, ஹராம யோசிச்சு தான் செய்வீங்க. அதை யார வேணாலும் யோசிப்பீங்க. அதே யோசனை உங்கள் தாய் மீது கூட வரும், உன் சகோதரி மேல கூட வரும், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தவறா நினைச்சு கூட வரும். அதுக்கு எதுக்குமே அனுமதி கொடுத்துடக்கூடாது. அப்ப இதை தடுத்தா மட்டும்தான் அனுமதி ஏற்படாது. இப்ப இந்த மாதிரி செயல்பாடுகள்ல இருக்கக்கூடியவங்க, அதுக்கு அடிமையாகக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயங்களை லேசாக்கிடுவாங்க. இன்னை காலத்துல போன் கையில இருக்கு, மொபைல் கையில இருக்கு, லேப்டாப் கையில இருக்கு, எல்லாமே கையில இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டா கூட அவனுக்கு அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். அது நோயாயிரும், அடிக்ட் ஆயிரும். இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்கணும்னா அவன் முழுமையா இதை ஹராமாக்கி ஒதுங்கி கொண்டா மட்டும்தான் முடியும். தெளிவான விளக்கம். ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் உறவு அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு ஒரு ஆணும் உறவு, பெண்ணும் உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகி இருக்கு. எல்ஜிபிடிக்யூ அப்படின்னு சொல்லி ஒரு சமூகமே உருவாகிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு அது சர்வசாதாரணமாயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு ஆண் மேலே ஒரு ஆணுக்கு ஈர்ப்பு வருவதோ, ஒரு பெண் மேல ஒரு பெண்ணுக்கு ஈர்ப்பு வருவதோ, அல்லது ஒரு ஆணும் பல ஆண்களும் ஒரு பல பெண்களும் சேர்ந்து, அல்லது பல பெண்களும் பல ஆண்களும் சேர்ந்து என்று இப்படி ஒரு சமூகத்துடைய கலாச்சாரங்கிறதை விட ஒரு மனித மாண்பே உடைந்து மனிதத்துவ தன்மையை விட்டு விலகி இது போன்ற ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய காலத்துல நம்ம இருக்கோம். இந்த காலத்துல மட்டும் பார்க்கல, நம்ம லூத்துடைய காலத்துல இருந்து அதே செயல்பாடு குர்ஆன் சொல்லுது. ஒரு சமூகம் அழிந்ததே, ஒரு சமூகம் சபிக்கப்பட்டதே, ஒரு சமூகம் இறைவனால் அழிக்கப்பட்டதுடைய காரணமே ஒரு ஆணும் சேரக்கூடிய இயற்கையின் மரபுக்கு மாற்றமான ஒரு செயலை செய்வதுதான். அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள் இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்துக்குள்ளேயும் வரக்கூடிய காட்சிங்கிறது மிகப்பெரிய அநீதம். அது சமூகமே செய்யக்கூடிய அநீதம். அது எனக்கு நான் சொன்னல, எனக்கு வரக்கூடிய சில கேஸ்களை சொல்றேன். ஒரு ஆண் வந்து சொன்னாரு, எனக்கு இன்னொரு ஆண் மேலதான் ஈர்ப்பு வருதுன்னு சொல்லி. ஒரு பெண் வந்து சொல்றாங்க, என் கணவருக்கு இன்னொரு ஆணோட சேர்றதுதான் விருப்பமா இருக்கு, என்னோட சேர்றது விருப்பமா இல்ல. என்னுடைய கணவர் என்ன நிர்பந்திக்கிறாரு இன்னொரு ஆணோட சேர்ந்து நானும் அவரோட சேரணும்னு சொல்லி. லம் தத்ஹரில் ஃபாஹிஷத்து ஃபி கௌமின் கத்து, ஒரு சமூகத்துள்ளே மானக்கேடான செயல் வெளிப்படையா மாறும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி வெளிப்படையா இது போன்ற செயல்பாடுகளை செய்யக்கூடிய சமூகமா நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கோம். நீங்க சொல்றது முஸ்லிம் சமூகத்தை சொல்றேன், நான் இறைமறுப்பாளர்களுடைய சமூகத்தை பத்தி பேசவே இல்லை. இறை நம்பிக்கை கொண்டு இது போன்ற செயல்பாடுகளை பெரிய பாவம் என்று கருதக்கூடிய, சபிக்கப்படக்கூடிய, அழிக்கப்படக்கூடிய, இறைவனுடைய பார்வையிலிருந்து தூரமாக்கக்கூடிய, சொர்க்கத்தை அவனிடத்திலிருந்து தூரமாக்கக்கூடிய காரியம்னு நம்பக்கூடிய ஒரு முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில ஒரு ஆணும் திருமணம் செய்யறதோ, ஒரு பெண்ணும் திருமணம் செய்யறதோ, அது வெளிப்படையா பகிரங்கமா வந்து நான் எங்களுடைய சுதந்திரம், எங்களுடைய உரிமைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள காட்சிகளோ இன்னைக்கு அதிகமாகிறத பாக்குறோம். அதை எதிர்க்கக்கூடிய முறையிலையும், அதை சொல்லி புரிய வைக்கக்கூடிய முறையிலையும் நீதம், கண்ணியம், ஒழுக்கம் இதெல்லாம் பேணப்படணும். ஆனா இதெல்லாம் பாரதூரமான பாவங்கள். இதை குறித்து எச்சரிக்கை செய்ய வேண்டிய கடமை சமூகத்தில் இருக்கக்கூடிய கல்வியாளர்களுக்கும் மார்க்க அறிஞர்களுக்கும் இருக்கு.